கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள் கர்த்தர் முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாய் இருக்கும் என்ற தம்முடைய வாக்கு தத்தத்தின்படி ஆமேன் அவருடைய மகிமையை தேவன் வெளிப்பட பண்ணுகிற நாட்கள், பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் தேசத்திலே கொண்டு வருகிற நாட்கள். ஒவ்வொருவரையும் தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் அவருடைய மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி அவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்பாக நாம் தேசத்தில் பார்க்கும்போது ஆமேன், நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. எங்கு பார்த்தாலும் இருள், எங்கு பார்த்தாலும் போராட்டம், எங்கு பார்த்தாலும் பலவிதமான போராட்டங்கள், இடறுதல்கள், விழுகைகள், இப்படி பலவிதமாக நம்ம பார்க்கிறோம். எதையும் ஒரு நிரந்தரம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட பூமியில தான் நம்ம வாழ்றோம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நிரந்தரம். பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு அவர் நிரந்தரம், அவருடைய வார்த்தை நிரந்தரம். அல்லேலூயா. அவைகளை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கை நிரந்தரம். ஆகவே இந்த நாட்களில் தேவனை மகிமைப்படுத்துவோம். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆமேன். நம்முடைய வீடு ஒரு ஜெப வீடாய் மாறும்போது நம்முடைய வீட்டிலே தேவ மகிமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய கூடாரம் ஒரு துதியின் கூடாரமாய் அது மாறும்போது அங்கே தேவனுடைய மகிமை கடந்து வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் போது நம்முடைய கூடாரத்துல தேவ மகிமை கடந்து வருகிறது. நாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது நம்மை தேவ மகிமை நிரப்புகிறது. கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது, கர்த்தருக்காக கொடுக்கும்போது, கர்த்தருக்காக காரியங்களை செய்யும்போது தேவ மகிமையினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆமேன். ஒரு நாள்ல ஏலியின் மருமகள் சொன்னா, இக்கபோத் என்று தன்னுடைய பையனுக்கு பேரிட்டு தேவனுடைய மகிமை நீங்கி போயிற்று என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆமேன். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உடன்படிக்கை பெட்டி ஆகிய இயேசு அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது அங்கே மகிமை தங்கி இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் எதோமுடைய வீட்டிலே 3 மாதங்கள் தங்கி இருந்தது. ஆமேன். எத்தனை பெரிய மகிமை பாருங்க. அங்க ஓபேத் எதோமையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை பயபக்தியோடு கூட தன்னுடைய வீட்டிலே வைத்து ஒவ்வொரு நாளும் ஆமேன் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் மகிமைப்படுத்தினான். அங்கே பலியிட்டு அங்கே தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் ஒரு நிர்விச்சாரமாக அங்கே வைக்கவில்லை. அவன் பயபக்தியோடு கூட தன்னுடைய குடும்பத்திலே வைத்திருந்தான். அந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாய் அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆகையினால அவனும் அவன் வீடும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததி கூட அது ஆலயத்துல ஒரு ஆராதிக்கிற சந்ததிய தலைமுறை தலைமுறையாய் அங்கே ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படிதான் நாமும் கூட உடன்படிக்கை பெட்டியாகிய அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை நம் கூடாரத்துல அதை நாம் வைத்து, அதை நம் இருதயத்துல வைத்து நாம் அதை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய கட்டளைகளின்படி நான் ஜாக்கிரதையா
இராதபடிக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வீட்டிலும் நம்முடைய வாழ்க்கை அவருடைய நாமத்தை மகிமை நமக்குள்ள எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். பரலோக தகப்பனே மக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உமக்காக ஊழியம் செய்து அமேன் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும் போது நீர் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அப்பா, பாதுகாக்கிறவர் அப்பா. அதற்காக மக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உடைய அன்பு பிள்ளைகளை உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.